சரியான குளிருது. இதுக்கு முன்னாடியே இப்போ ஆல்ரெடி நம்ம 14,000 ஃபீட் ஹைட்டில் இருக்கோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தூரத்தில் வெயில் இருக்குது. பட் ஆனால் இங்கே நல்ல தூறல் போடுது. கைக்குள்ளே க்ளவுஸில் ஒரு ட்ராப் 2 ட்ராப் தண்ணி பட்டா அப்படியே விரைக்குது. ரோடு கொஞ்சம் நல்லா போட்டிருக்காங்க இந்த ஏரியாவில். பாருங்க ஐஸ் மேலே ஃபுல்லாக ஐஸ், எங்கே பார்த்தாலும் ஐஸ். மேமேக்ஸ் டேப்லெட் வாங்கணும். பேங்காங்கில் கிடச்சா வாங்கணும். அவங்க மெடிக்கல் ஷாப் இருக்குமான்னு தெரில. பட் ரிகவரி சென்டர்னு என்ன ஒன்று இருக்கும், அவங்க போய் கேட்டால் தருவாங்க. வெல்கம் டு ஒண்டர்லஸ்ட் கஃபே. 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஃபுல்லாக ரோடை பேர்த்து வச்சுருக்காங்க. ஏன்னு தெரியல. பக்கத்தில் ஆஃப் ரோடை பெருசு பண்ணி பெருசாக ஆக்கி அதில் போக சொல்லியிருக்கானுங்க. ஏன் இந்த மாதிரி கிறுக்கு வேலை பண்ணுறானுன்னு தெரில. ஆனால் நம்ம தான் கிறுக்கு, அவங்க எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறாங்க. ஏதோ ரோடு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஐயோ அப்பா அம்மா, ஐ திங்க் ரோடு எக்ஸ்டெண்ட் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய ரோடு ஆஃப் பண்ணுறாங்க. கொஞ்சம் பேர் இப்போ இல்லைக்கு பார்த்துட்டு நடிச்சிட்ருக்காங்க. பார்த்துட்டு 120 150 கிலோமீட்டரில் பெட்ரோல் காலி. லேயில் போய்ட்டு பெட்ரோல் ஆக்சுவலாக 200 கிலோமீட்டர் தான் மொத்தமாக ஓடி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இது நான் வலி இதுதான் மேலே இது இருக்கு. மலி மேலே இருக்குது. இப்போ சுமார் கீழே வரானுங்க. அவ்வளோதான், சைனா பார்டர் தாங்க இதுவும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஏன்னா அந்த லேக்கை பார்த்தீங்கன்னா பாதி இந்தியா பாதி சைனா தான். இதுக்காக சண்டை போட்டு அடிச்சிருக்கானுங்க. இப்போ அந்த கல்வான் கத்துறானுங்க. அந்த வழியாக தான் வந்தோம். நம்ம சில்க் ரூட்டுன்னு சொன்னல, அதான் கல்வான் பள்ளத்தாக்கு. அவங்க எப்பவுமே பதற்றமாக தான் இருக்கும். கல்லாம் மாற்றி கடிச்சிட்ருக்காங்க. இந்தியன் ஆர்மியும் சைனீஸ் ஆர்மியும் மாற்றி ஏப்பா அயன் பிரிட்ஜில் விட்டான்.